வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா திருக்குறள் கேள்வி பதில்கள் பார்க்கலாம். நம்ம வந்து 20 அதிகாரமும் பார்த்திங்கன்னா பொது தமிழ் திருக்குறளுங்கிற டாபிக் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி திருக்குறள் கேள்வி பதில்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதேமாதிரி ஸ்கூல் புக்ஸில் இருக்க திருக்குறள் வந்து தனியாக கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, நியூ தமிழ் அப்படிங்கிற திருக்குறள் அப்படின்ட்டு போட்ட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த வீடியோலாம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 226. எதனை ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும்? செயலின் முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளை பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனை பற்றியும். செயலின் முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளை பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனை பற்றியும் ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். 227. ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறையாவது யாரிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் வேணும். அதனை முன்பே செய்து முடித்த தெளிந்தவனிடம் கேட்டறிந்து ஒரு செயல் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் வேண்டும். அதாவது ஏற்கனவே அதை முடித்து சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்களே அவங்க கிட்ட கேட்டறிந்து அந்த செயலை வந்து நாமளும் செய்யணும்னு சொல்கிறாங்க. 228. ஒரு யானையால் மற்றொரு யானையை பிடித்தலை போன்றது எது? அதாவது இது ஒரு உவமையாக சொல்லியிருப்பாங்க. ஒரு செயலை செய்யும்போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளுதல் வந்து ஒரு யானையால் மற்றொரு யானை பிடித்தலை போன்றது. 229. ஒரு செயலை செய்யும்போது விரைந்து செயல்பட வேண்டியது. ஒரு செயலை செய்யும்போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செயல்பட வேண்டும். ஒரு செயலை செய்யும்போது விரைந்து செயல்பட வேண்டியது. ஒரு செயலை செய்யும்போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும், அதாவது ஒரு செயலை செய்யும்போது விரைந்து செயல்பட வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்யும்போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் ஒரு பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செயல்பட வேண்டும். 230. எதனால் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள்? தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும்போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். ஓகேங்களா, தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முள் இருக்கிறவங்களே வந்து அஞ்சும்போது தம் எதிர்பார்க்குற பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படின்னா அந்த வலியோரை வணங்கி ஏற்றுக்கிட்டாவே நம்ம எதிர்பார்க்குற பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்தது 231. எது அரசனுக்குரிய முறையாகும்? நடுநிலைமையாய் தவறாமல் யாரிடத்தும் இரக்கு காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்குரிய தண்டனையை வந்து விதிப்பது. நடுநிலைமை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனையை வந்து விதிப்பது தான் அரசனுக்குரிய முறையாகும். 232. உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் எதை எதிர்பார்த்தே வாழும்? மழையை எதிர்பார்த்தே வாழும். உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் எதை எதிர்பார்த்தே வாழும்? மழையை எதிர்பார்த்தே வாழும். 233. குடிமக்கள் எதனை எதிர்பார்த்தே வாழ்வர்? ஆள்வோரின், அதாவது மன்னவனின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்தே வாழ்வர். குடிமக்கள் எதனை எதிர்பார்த்தே வாழ்வர்? ஆள்வோரின், மன்னவனின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்தே வாழ்வர். 234. அறிவை வளர்த்து கொள்பவர் தம் ஞான நூல்களுக்கு அறத்திற்கும் அடிப்படையாய் இருப்பது எதுனா ஆழ்வாரின் நேர்மையான ஆட்சியே. அறிவை வளர்த்து கொள்வர் தம் அதாவது அவங்களோட ஞான நூல்களுக்கும் அறத்திற்கு அடிப்படையாக இருப்பது எதுனா ஆழ்வோரின் நேர்மையான ஆட்சியே. 235. எப்படிப்பட்ட சிறந்த ஆட்சியாளரின் கால்களை சுற்றிய மக்கள் வாழ்வர்? குடிமக்களை அணைத்து கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களை சுற்றிய மக்கள் வாழ்வர். எப்படிப்பட்ட சிறந்த ஆட்சியாளரின் கால்களை சுற்றிய மக்கள் வாழ்வர்? குடிமக்களை அணைத்து கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் ஆட்சியாளரின் கால்களை சுற்றிய மக்கள் வாழ்வர். 236. எந்த நாட்டிலே பருவமழையும் விளைபொருட்களும் ஒருங்கே மலிந்திருக்கும்? அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னவரின் நாட்டிலே பருவமழையும் விளைபொருளும் ஒருங்கே மலிந்திருக்கும். எந்த நாட்டிலே பருவமழையும் விளைபொருளும் ஒருங்கே மலிந்திருக்கும்? அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னவரின் நாட்டிலே வந்து பருவமழையும் விளைபொருட்களும் ஒருங்கே மலிந்திருக்கும். 237. மன்னவனுக்கு வெற்றி அளிப்பது எது? மன்னவனுக்கு வெற்றி அளிப்பது அவர் கையில் உள்ள வேல் அல்ல, அவன் செங்கோன்மை கோணாமல் இருந்ததனால் அதுதான் வெற்றி அளிக்கும். ஓகேங்களா, இருப்பது தான். ஓகேங்களா, மன்னவனுக்கு வெற்றி அளிப்பது எது? மன்னவனுக்கு வெற்றி அளிப்பது அவன் கையில் உள்ள வேல் அல்ல, அவன் செங்கோன்மை கோணாமல் இருப்பது தான்.
அடுத்தது 238. உலகத்தாரை எல்லாம் யார் காப்பாற்றி வருவான்? மன்னவன். உலகத்தாரை எல்லாம் யார் காப்பாற்றி வருவான்? மன்னவன். 239. உலகத்தாரை எல்லாம் காப்பாற்றும் மன்னவனை யார் காப்பாற்றுவான்? முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும். உலகத்தாரை எல்லாம் காப்பாற்றும் மன்னவனை யார் காப்பாற்றுவான்? முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும். 240. எந்த மன்னவன் தாழ்ந்த நிலையிலேயே சென்று தானே கெடுவான்? முறையிட வருபவரது காட்சிக்கு எளியவனாய் அவர்கள் குறைகளை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான். எந்த மன்னவன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான்? முறையிட வருபவரது காட்சிக்கு எளியவனாய் அவர்கள் குறைகளை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான். 241. வேந்தனின் தொழில் குடிகளை பகைவரிடமிருந்து காத்தும் அவர்களுக்கு நன்மை செய்து பேணியும் குற்றங்களை நீக்கியும் முறை செய்தால் வேந்தனுக்கு குற்றமில்லை. இதெல்லாம் செஞ்சால் வேந்தனுக்கு குற்றமில்லை, அதே அவன் தொழில். ஓகேங்களா? அதாவது குற்றங்களை நீக்கியும் முறை செய்தால் வேந்தனுக்கு குற்றம் கிடையாது, அதுவே அவன் தொழில். வேந்தனின் தொழில் என்ன? குடிகளை பகைவரிடம் காத்து அவர்கள் நன்மை செய்து பேணியும் குற்றங்களை நீக்கி முறை செய்தால் வேந்தனுக்கு குற்றம் கிடையாது, அதுதான் அவன் தொழில். 242. கொடியவர்கள் சிலரை கொலை தண்டனையால் அரண் தண்டிப்பது எதற்கு நிகரான செயல்? பயிரை காப்பாற்ற கலையை களைவதற்கு நிகரான செயல். கொடியவரை சிலரை கொலை தண்டனையால் அரண் தண்டிப்பது அதன் எதற்கான நிகரான செயல்? பயிரை காப்பாற்ற கலையை களைவதற்கு நிகரான செயல். இது வரும் பார்த்திங்கன்னா 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா சிலபஸில், அதோட கேள்வி பதில்கள் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா புக்கில் இருக்க திருக்குறள் இருக்குங்களா, அதுக்கு எப்படி கேள்வி பதில்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 243. எழுத்துக்களுக்கு தொடக்கம் அகரம். 244. உலகுக்கு தொடக்கம் ஆதிபகவன். 245. எப்போது உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும்? மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால். எப்போது உலக உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும்? மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால். 246. மழையின் செயல்கள். உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் உரிய காலத்தில் பெய்து கிளப்பதும் மழைதான். இதான் மழையின் செயல்கள். 247. யார் பெரியோர்? முடியாத செயல்களை முடித்து காட்டுபவர் பெரியோர். யார் பெரியோர்? முடியாத செயல்களை முடித்து காட்டுபவர் பெரியோர். 248. யார் சிறியோர்? முடியாது என்பவர் சிறியோர். 249. எது சிறந்த அறம்? உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறம், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே. எது சிறந்த அறம்? உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது சிறந்த அறம், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே. 250. எது இல்லாமல் வாழ்வதே அறம்? பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம். எது இல்லாமல் வாழ்வதே அறம்? பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறம். எவை இல்லாமல் வாழ்வதே வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கோடான கொடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் கோடான கொடி நன்றிகள். பார்த்தீங்கன்னா 250 கொஸ்டின்ஸ் திருக்குறள்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் மீதி இது அடுத்த வீடியோவில் கன்டினியூஷனாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோவிலும் 25 கொஸ்டினாக நம்ம பார்க்கலாம். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.